இன்றைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நம் மத்தியில் அருமையான விருந்தினர் வந்திருக்கிறார், டாக்டர் ரவி சகரியாஸ். மேலும் அவர் நம் மத்தியில் மக்களின் உள்ளத்தில் எழும்பி நிற்கும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படியாக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார். எப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பது என்று எல்லோருக்குமே தெரிவதில்லை. டாக்டர் சகரியாஸ் எங்களோட இருப்பதற்கு உங்களுக்கு நன்றி. ஜாய்ஸ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. நேற்று நீங்க உங்க ஊழியத்தை பத்தி எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்கன்றதையும் கொஞ்சமா எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எங்களை போல நீங்களும் ஏழைகளுக்கு உதவுறதுலையும், தேவையுள்ளவங்களை சந்திக்கிறதுலையும், காயப்பட்டவங்களை ஆற்றுவதிலையும் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கீங்க. ஊழியத்தின் அந்த பாகத்தை பத்தி நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொல்றீங்களா? ஆமாம், எங்கள் ஊரில் பிரகடனம் செய்யும் பகுதியும் எழுத்தும் இருக்கிறது. கிறிஸ்துவ தற்காப்பாளராக மக்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன். கிறிஸ்துவ விசுவாசத்திற்கும் தற்காப்பு படையாக நிற்கிறோம். ஆனால் பிரான்சிஸ் பாப்பர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? 60-70வது ஆண்டில் அவருடைய எழுத்தின் மூலமாக அவர் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினார். டாக்டர் பாப்பர் ஒரு கருத்தை வெளியிட்டார். அதில் அவர் சுவிசேஷம் மற்றும் மறுதுருக்கம் என்ற 2 பாகங்கள் வேண்டும். நீங்கள் பிரசங்கம் மாத்திரம் செய்வர்களாய் தேவனை சந்திக்கும்படியான மனத்துருக்கம் இல்லாத இருதய நொடியினால் சுவிசேஷத்தின் ஒரு பாகத்தை இழந்து விடுவீர்கள் என்று கூறினார். ஆனால் கிறிஸ்துவ தற்காப்பு குழுவினர் எழுத்திலும் பிரசங்கத்திலும் கவனம் செலுத்தினாலும் இன்னொரு ஊழிய பாகமும் இருக்கிறது. வெல் ஸ்பிரிங் இன்டர்நேஷனல் ஆகிய பல வகையான தன்மைகள் இருக்கிறது. எய்ட்ஸ் குழந்தைகளை பராமரித்தல், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். இதையே தான் நாங்களும் உணர்ந்து செயல்படுறோம். நீங்க ஒருவேளை கட்டிடத்துக்குள்ள வரும்போது கவனிச்சிருக்கலாம், எங்களுடைய சைன் போர்டில் எழுதியிருக்க கிறிஸ்துவை பகிர்கிறோம், மக்களை நேசிக்கிறோம். நான் நினைக்கிறேன் இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்ததோடு மக்களையும் சுகப்படுத்தினார். எனவே நாமும் 2ஐயும் கலந்து செய்கிறவர்களாக இருக்கணும். நீங்களும் அந்த பகுதியில் மக்களை அணுகிறீங்கன்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நேயர்களும் இந்த பிரயாணத்தில் இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பதிலளிக்கும்படியாக எப்படிப்பட்ட கடினமான கேள்விகள் மக்களுடைய இருதயத்தில் காணப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னிடம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளில் ஒன்று, ஏன் ஒரே ஒரு வழி இருக்க வேண்டும்? அதாவது ஒருவர் கிறிஸ்துவராக இருந்த கனத்த குரலில் ஒரே வழிதான் இருக்கிறது என்று கூறினார்கள். அவைகளை கற்பனையாக பார்க்கிறேன். ஏன்னா ஒரு நபர் ஏதோ அறியாமையிலும் முழுமையாக இஷ்டத்தோடும் அவர்கள் அண்ட சராசரத்தில் மற்ற உலக கண்ணோட்டங்களை புறக்கணிப்பதாக கூறுகிறார்கள். உலக கண்ணோட்டம் தனிப்பட்ட ஒன்று. இந்து மதம் தனிப்பட்டது, புத்திசமும் தனிப்பட்டது, இஸ்லாமியம் தனிப்பட்டது. இப்படி கண்டறியப்பட்ட காரியம் நாத்திகமும் தனிப்பட்ட விதமாக இருக்கிறது. அவை உங்களை மௌனமாக்கிவிட விரும்புகிறது. நாம் இந்த காரியங்களின் பிரச்சனைகளை பேசும்படியாக பொதுவான பேச்சாளர்களை கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் தனிப்பட்டது என்பது தெளிவாக இருக்கிறது. இந்து மதத்தினர் ஒருபோதும் விட்டு கொடுக்காத ஒன்று கர்மங்களும் அவதாரங்களும் தான். இது முற்றமாக அவர்களால் நம்பிக்கைப்படுமினால் அதன் வழியில் செல்கிறார்கள். கேள்வி என்னவென்றால், எப்படி சத்தியத்தை உள்ளே புகுத்த முடியும்? அது தனித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதுதான் சத்தியம் என்று இருக்காது. ஒன்று இருப்பது நிர்பந்தமானால் மற்றொரு விஷயம் இருப்பது என்பதை எடுத்துக்காட்ட மறுப்பதாகும். ஆகவே கேள்வியை தனித்தனியாக நிற்பது போல் இருக்கிறது. முரண்பட்ட விதி என்கிறோம். நீங்கள் இத்தகைய முந்தைய பாகத்தில் தெளிவாக கூறியிருந்தீர்கள். அதாவது தனித்து நிற்கும் 2 காரியங்களில் 2 உண்மையாக இருக்காது. அது சாத்தியமான கூற்றுதான். ஒப்புக்கொள்ளாமல் தனிப்பட்டதாக இருப்பவைகள் ஒரு முனை கொண்ட கம்பை குறித்து பேச முயற்சிப்பது போலிருக்கும். அதை கற்பனையாக கூட பார்க்க முடியாது. இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. சத்தியமானதுதான் விளக்கத்திலும் தனித்து நிற்கும். நாம் கண்டறிய விஷயம் என்னவென்றால், தனிப்பட்டு நிற்பவைகள் எப்படி கேள்விகளுக்கு உண்மையாக பதிலளிக்க முடியும்? மேலும் கிறிஸ்தவ விசுவாசமானது நாம் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து அவரை பணிந்து கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இருக்கு. மற்ற பல மதங்கள் மரித்து போன ஒருவருடைய நெறிகளை பின்பற்றுவதா காணப்படுது. தேவன் ஜீவனோடு இருக்காரு. இயேசு உயிர்த்து எழுந்தார். நமது விசுவாசம் அதன் மீது உள்ளது. அவர் சிலுவைக்கு சென்றார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அப்படி செய்தது நிமித்தம் நாம் இன்று விடுதலையோடு இருக்கிறோம். அவர் மரித்தார், மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார். அது உண்மைன்னு ஏன் நம்புறீங்க? அதாவது இது விளங்கப்படாத ஒன்று. நீங்கள் பிரயாணிக்கும் போது எதை நீங்கள் கவனிக்கிறீர்கள், எதை கற்றுக்கொள்கிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள்? நான் கடந்த 40 ஆண்டுகளாக இதை கவனிக்கிறேன். மேலும் எனக்கு பிடித்த விஷயங்கள், நீங்கள் இன்னமும் கலாச்சாரங்களையும் வாழ்க்கையும் புரிந்து கட்டிட முயற்சி செய்கிறீர்கள். வாழ்க்கையில் 4 கேள்விகள் இருக்கிறது ஜாய்ஸ். பதிலளித்திடும் நபரை தேட முயற்சி செய்யலாம். அந்த 4 கேள்விகள் என்ன? துவக்கம், அதர்மம், தர்மம், முடிவு. நான் எப்படி இப்படி ஆனேன்? வாழ்வில் அர்த்தத்தை கொடுப்பது என்ன? நன்மை தீமையை எப்படி பிரித்து பார்ப்பது? ஒரு மனிதனோ மனுஷியோ மரித்த பிறகு என்ன நடக்கிறது? இதுதான் அந்த 4 கேள்விகள். சரி, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சத்தியத்தை சோதித்ததை பற்றி பேசினோம்.
உண்மையில் பிணைப்பு எல்லாவற்றோடு ஒத்து இருப்பது போல் இருக்கிறது. நீங்கள் இயேசுவின் பதில்களை கவனிக்கும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட கேள்வியின் ஆரம்பமும் இருக்கிறது. அர்த்தமும் நியாயமும் முடிவும் அவர் அளிக்கிற பதிலில் சத்தியத்திற்கு இணையாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது திறவுகோலாக பிணைத்திருக்கும் எல்லாம் இசையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற எடுத்துக்காட்டு இதுதான். நான் உலகின் ஒரு அமைப்பில் பங்கு வசித்தேன். பெயரை விட்டுவிடலாம். மிகவும் நுட்பமான மத சடங்காக இருக்கும்படியானால் நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். ஒரு பல்கலைக்கழகத்தின் உயர்ந்த தலைவர் விருந்தில் சில அர்த்தங்களை விளக்கினேன். அவர் உலகின் அந்த அமைப்பில் 15 வருடங்களாக பங்கு வசித்து வருகிறார். மேலும் அவர் இந்த காரியங்களில் வலுவான நாத்தியராக இருந்தார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய கரத்தை எடுத்து என் கரத்தின் மீது வைத்து அவர் சொன்னார், நீ பேசும்போது நான் ஒரு காரியத்தை குறித்து யோசித்தேன். மேலும் அவர் மன்னிக்கும் செயலில் இயேசுடைய தனித்துவத்தை குறித்து நீ கூறினாய் மற்றும் விலைகிரகத்தை குறித்து உலக கண்ணோட்டத்தையும் கூறினாய். அது உண்மைதான். பாவ நிவர்த்திக்கு கர்மம் செய்கிறோம். உன் நற்செயல்கள் தீய செயல்களுக்கு எதிராக அளிக்கப்படுகிறது. எனக்கு கிறிஸ்துவ நம்பிக்கை கொடுக்கிறது என்றார். வா, அருமை. அவர் என்னிடம், நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள், தவறாக நடந்த காரியம் மாற்றி அமைக்கப்பட்டு நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறீர்கள். அதோடு தவறு செய்பவர்கள் அந்த கிருபையினால் ரத்தம் பெறுகிறார்கள், நிலைமாற்றம் ஏற்படுகிறது என்றார். நான் கூறியது அவருக்கு நன்றாக புரிந்திருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவத்தை வித்தியாசமான மதமா மாத்துது. ஆமா, ஒருத்தர் மட்டுமே அதை இன்னொருத்தருக்கு அளிக்க முடியும். எல்லாருக்கும் இது அவசியமானது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் உரியது. நீங்க எதை விசுவாசிச்சாலும் சரி, இறுதியா நீங்க பெற விரும்புறது இதுதான். நான் நம்புகிறேன் அவர்கள் இன்று என்னுடைய சத்தத்தை கேட்டு கவனிக்கும்படியானால் நிச்சயம் ஒரு நேரம் வரும், நிகழ்ச்சியின் மத்தியிலோ அல்லது நிகழ்ச்சியின் முடிவிலோ அவர்கள் யோவான் சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து விடுவார்கள். தேவன் நம்முடைய ஒரே பேரனான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஒரே வசனத்தை பார்க்க வேண்டும். புத்திரனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய தகப்பனின் இருதயம் எந்தவித நிபந்தனையின்றி கொடுத்திருக்கிறார். அதிக அன்பு, அங்கு ஒரே ஒரு உறவு இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் எவனோ பலன் நித்தியமாகும், கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அடிப்படையில் நீதியோடு இருக்கிறது. அதற்குள்ளாக ஒரு நீதியான சட்ட வரம்பு இருக்கிறது. மீட்பர் வந்து அதற்கான விலை கிரயம் செலுத்துவதால் நானும் நீங்களும் விடுதலையோடு உலா வரலாம். எந்த ஒரு நபர் தவறான வாழ்க்கையின் விதத்தை புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு நான் கிருபையின் அழகையும் மன்னிப்பும் விலையும் புரியும். அவனுக்கு அந்த அர்த்தம் தெரியும். இன்றிலிருந்து விடுதலையான மனிதன், நீ மீட்கப்பட்டிருக்கிறாய், பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறாய். சுவிசேஷம் மேலானது, அழகானது, வல்லமையானது, சத்தியமானது, எளிமையானது. தேவன் உங்களை அழைப்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த எளிமையான ஜெபத்தை இப்போதே என்னோடு இணைந்து ஏறிடுங்கள். தேவனே, நான் விசுவாசிக்கிறேன், என்னில் வந்து வாசம் செய்யும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். இயேசுவிடம் ராஜ்யத்தை குறித்து விவாரிக்க கேட்டபோது ஒரு உயர்ந்த மனிதர் நல்ல தத்துவ ஞானியை வைத்தோ ஆசிரியரை வைத்தோ பேசியிருப்பார். இயேசு ஒரு சிறுபிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் அவனை நிறுத்தி, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்குடையது, நீங்கள் சிறுபிள்ளை போலாக வேண்டும் என்றார். சுவிசேஷமானது அதை கேலி செய்பவர்களுக்கு, ஆனால் ஒரு சிறுபிள்ளை அதை புரிந்து கொள்வதற்கும் ஒரு தத்துவ ஞானி அதன் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கும் ஏற்றவாறு எளிமையானது. உலகில் இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு தெரியுமா? நேற்றுக்கு நாம இந்த உலகம் எப்படி குழப்பத்துக்குள்ளே இருக்குதுன்னு, மக்கள் தேவனை விட்டு விலகிட முயற்சிக்கிறதையும் குறித்து பேசணும். மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. இன்றைய உலகம் குழப்பத்தில் இருக்குது. ஜனங்கள் நினைக்கிறாங்க அவங்க இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளப்படவும், அன்பு செலுத்தப்படவும், மதிக்கப்படவும் வாஞ்சையாக இருக்காங்க. தேவனிடத்தில் அவங்களுக்கான பதில் இருக்குது. நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்திற்காக காத்திருக்கிறேன். அதாவது, நாம் தேவனை பற்றி அதிகமான காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பை பற்றி என்று பார்ப்போம். வேதம் கூறுகிறது, இந்த பூமியில் இயேசுவே தேவனுடைய மெய்யான பிரதிநிதியாக இருக்கிறார். நாம் திரும்ப வரும்போது நாம் இந்த கேள்வி பதில்களை பற்றிய காரியங்களை இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நிச்சயம் நம்புகிறேன். எங்களோட இணைந்திருங்கள். விரைவில் சந்திப்போம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்முடன் டாக்டர் சகரியாஸ் இருக்கிறார். இன்னும் சில காரியங்களை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். அது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். டாக்டர், நீங்கள் சொல்லும்போது மக்களிடம் இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக நீங்கள் நினச்சது, அநேக மக்களிடம் அர்த்தத்தை பற்றிய கேள்வி இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை குறித்து சொல்ல முடியுமா? அது உண்மை என நினைக்கிறேன் ஜாய்ஸ். எப்படி இருந்தாலும் சகித்து கொள்ளுங்கள். எந்த பாதையில் நாம் வந்தாலும் சரி, நாம் நிச்சயம் ஏதோ ஒன்று அல்லது ஒரு நபர் அனைத்தையும் ஒன்றிணைத்து காண்பிக்க விரும்புகிறோம். இதில் உங்களுடைய ஒரு உதாரணத்தை கொடுக்க முடியும். 1.5 வருடங்களுக்கு முன்பு ஏலில் நான்
திறந்தவெளி கழகத்தை நடத்தினேன். ஏலில் அது நடந்தது. ஒரு வியாழக்கிழமை ராத்திரி. இடம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அதில் பொறுப்பாளர்களில் ஒருவரும் வந்திருந்தார். அவர் என்னுடைய ஒரு நண்பரின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் இவரை பார்த்து, ஏன் இந்த மக்கள் இன்று அரங்கத்தில் அமர்ந்து கொண்டு இப்படி கேட்கிறார்கள்? இயேசுதான் ஒரே வழியா? இங்கு என்ன செய்கிறார்கள் என்றார். ஆமா ஆமா, அது சரி, இயேசுதான் ஒரே வழியா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். திறந்த அரங்கம். நான் ஒன்று சொல்லட்டுமா ஜாய்ஸ்? அரங்கில், அதாவது கதவுகளை நெருங்கிக் கொண்டிருந்தனர். வழிபாதையில் எங்கும் மக்கள் வட்டம். அனைத்தையும் டிவிடியாக வைத்திருக்கிறோம். அதை பார்க்க விரும்புவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். அவர் அருகில் அமர்ந்திருந்த என் நண்பர் சொன்னார். அவர் தொடர்ந்து கூறினார், அதாவது டோனி பிளேயர்களோ அல்லது மற்ற எந்த பெரும்புலிகள் இங்கு வந்தாலும், அது யாராக இருந்தாலும், வார நாட்களில் இப்படிப்பட்ட கூட்டத்தை திரட்ட முடியாது. எப்படி இது நடக்கிறது என்றார். ஆத்மாக்களை வெறுமையாக வைத்துக் கொள்வது சாத்தியமா? அவர்களுடைய ஆத்மாவை வெறுமனையாக அனுப்புவது சாத்தியமா? நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் உங்களை வெறுமனையாக கடந்து செல்ல வைப்பது என்ன? இந்த நவீன உலகில் போக்குவரத்து மற்றும் தொடர்பு கொள்ளும் நிலைகள் பெருகியிருக்க சீக்கிரத்தில் வேகமாக அதிகமான அனுபவங்களை மக்கள் பெறுகிறார்கள். 12 வயது நிறைந்தவர்கள் சில பல ஆண்டுகளாக அனுபவம் பெற காத்திருந்த காரியங்களில் சில நாட்களிலேயே அனுபவம் பெறுகிறார்கள். அவைகள் அவருடைய கற்பனை வளத்தை சூறையாடி நிறைவேற்றும் திறமை அழிந்து விடுகிறது. எனவே பிள்ளைகள் அவர்களின் 18, 19, 20 வயதுகளில் இப்படிதான் வாழ்க்கை இருக்குமோ என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். யாரும் எதுக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. எல்லாம் நவீனமா உடனடியா வழங்கப்படுது. அதாவது இப்படி இருக்கும்படியா எதுவுமே உருவாக்கப்படல. மேலும் அது உடனடியான ஆக்ரோஷத்தை உண்டாக்குகிறது. அவை அவர்களின் மகிழ்ச்சியின் ஆழத்திற்கு சென்று முன்பை விட வெறுமையான நிலைக்கு தள்ளுகிறது. அதை பற்றி தான் வாழ்வாராய்ச்சியாளர்கள் 60களில் இதை எழுதியிருக்கிறார்கள். சாந்தமான வாழ்வில் கூட ஒரு வெறுமை காண வாய்ப்பிருக்கிறது. எனக்கு வியப்பான காரியம், ஆஸ்கார் வல்டி முழுமையான சந்தோஷத்தோடு வாழ்ந்த ஒரு நபர். அவருடைய மரணப்படுக்கையில் ஒரு ஊழியரிடம் பேச விரும்பினார். பாரிஸில் உள்ள அவருடைய கல்லறையில் யோபிலிருந்து வசனம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு புறஜாதியான் தன்னுடைய கல்லறையில் யோபில் இருந்து ஒரு வசனத்தை பதிய சொல்ல காரணம் என்ன? அப்படி செய்ததும் சந்தோஷமான அவர் வாழ்வில் இறுதியில் வெறுமையாக முடிந்தது. அர்த்தம் என்ன என்பதை அடிப்படை கேள்வி. எது வாழ்வில் அர்த்தம் கொடுக்கிறது? மீண்டும் நீண்ட பதிலை சுருக்கி சொல்கிறேன். உங்களுக்கு எளிதாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். வாழ்விற்கு அர்த்தம் கொடுப்பது என்ன? அதுக்கு 4 உபகாரங்கள் தேவை. வேத்திடும் திறம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் வியப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கற்பனையாக நினைப்பதை மட்டும் போதாது, மெய்யான காரியத்தையும் பார்க்க வேண்டும். எனவே சத்தியத்திற்கு நேராக சென்று அன்பையும் பாதுகாப்பையும் பெற வேண்டும். அதுதான் விடாமுயற்சிக்கு. இந்த 4 காரியங்கள் நமக்கு தேவை. அற்புதம், சத்தியம், அன்பு, பாதுகாப்பு. மக்கள் பெரும்பாலும் அற்புதத்தை விரும்புகிறார்கள் அல்லது அன்பை மட்டும் தேடுகிறார்கள். பாதுகாப்பையும் அவர்கள் நாடுகிறார்கள். சத்தியத்தை தவறுவதால் நீங்கள் உண்மை நிலைக்கு நீங்களாக்கப்படுவீர்கள். அந்த 4ம் உங்கள் வாழ்வில் பங்கு வகித்தால் வாழ்வின் நிறையை காண்பீர்கள். அவை அனைத்தும் கிறிஸ்துவாகிய நபருக்குள் இருக்கிறது. அவை அனைத்தும் கிறிஸ்துவாகிய நபருக்குள் இருக்கிறது. அது ஏதோ ஒரு கருத்து அல்ல, ஒரு உறவாக இருக்கிறது. கிறிஸ்துவுடனான அந்த உறவில் நீங்கள் அற்புதத்தையும் சத்தியத்தையும் அன்பு, பாதுகாப்பை பார்க்கலாம். எனவே நாம் வெறும் கற்பனை கருத்துக்கள் என்பதிலிருந்து விலகி அப்பாற்பட்டு நடத்தப்படுகிறோம். நம்முடைய உறவில் அவற்றை காண முடியும். இதுல அருமை என்னன்னா, நானும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கட்டி எழுப்பும்படியாக மற்றவங்களை போல் பல ஆண்டுகள் கடினமாக உழைக்கணுன்ற நிலைக்கு மற்றவங்களை போல் வந்திருக்கேன். வேலையை தவிர நான் எதை செய்ய அதிகம் விரும்புவேங்கிறது கூட எனக்கு தெரியல. அதனால் நான் என் வாழ்க்கையில் சில காரியங்களை வலுக்கட்டாயமாக மாற்றி அமைச்சு நான் எதை செய்ய அதிகம் விரும்புகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். வேலையை தவிர நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் செய்கிறத நான் நேசித்தேன். ஆனால் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சில சமயம் சமநிலையை கொடுக்காதுன்னு தெரியும். நான் ஒரு கட்டத்துக்கு வந்து என்ன செஞ்சேன்னா, இயற்கை அழகை நேசித்தேன். அழகானதை பார்க்க விரும்பினேன். தேவன் படைத்த அழகை பார்க்க நான் விரும்பினேன். உண்மையிலேயே என் இருதயத்தில் ஒரு எண்ணம் தோணுது. உலகத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கி பலவிதமான அசுத்த காரியங்களை ஈடுபட்டு அநீதியில் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சு விரும்பத்தக்காத காரியங்களை ஈடுபட்டு கோபம் நிறைஞ்சவங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களுடைய ஆத்துமா அழகுக்காக ஏங்கிறத நான் உணர்கிறேன். வெளிச்சத்தை காண அவங்க வாஞ்சையாக இருக்காங்க. அதை நாம் தேவனில் கண்டுகொள்ள முடியும். அற்புதத்தை பற்றி உங்கள் புத்தகத்தை வாசிக்கும்போது அதை பற்றி நீங்கள் சில வார்த்தைகளை சொல்லும்படி விரும்புகிறேன். ஏன்னா அந்த அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகினதை போல தோணுது. சரி, ஒரு சிறு பிள்ளை இடத்துல அதை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய கைகளை பார்க்கும்போது அற்புதமாக வியக்கிறாங்க. அதாவது கால்களை முதல் முறையாக பார்க்க வியக்கிறாங்க. ஆனால் இப்போ பெரியவங்களானதுக்கு பிறகு அப்படி நாம் இருக்கிறதே இல்லை. நாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருக்கிற அழகை ரசிக்க தவறுறோம்.
சரிதான். நான் என்னுடைய ஊழியங்களில் பலரும், என் உடன் ஊழியர்களில் சிலரும் தற்போது இந்த அழகு மற்றும் அற்புதத்தை குறித்து கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அது பார்க்கும்போது கவர்ச்சியாக இருந்தாலும் சீக்கிரத்தில் அழிந்து விடுகிறது. அழகு என்பது எளிதில் மறைந்து போகும். அழகான முகத்தை கத்தியினால் எளிதாக மாற்றிவிட முடியும். அழகான ஓவியமாக இருந்தால் அது மீது ஏதாவது சிந்தினால் மறைந்துவிடும். அழகான கட்டிடம் எல்லாம் ஒன்றுதான். அது கவர்ந்து இருப்பதாகவும் எளிதில் அழிந்து போவதாகவும் இருக்கிறது. என்னுடைய புத்தகமான அதிசயங்களை திரும்ப பெறுவதில் நான் சொல்லியிருக்கிறேன், முதிர்வதை அடையும் போது ஆச்சரியத்தால் உங்கள் இருதயத்தை நிரப்புவது அதிகரித்துக் கொண்டிருக்கும். தேவன் மாத்திரமே மிகவும் பெரியவராக இருக்கிறார். சரி, ஒரு நிமிடம் நான் இதை வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் இதை பார்த்து கவனித்து நேயர்கள் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று வியப்படையலாம். இந்த நாட்களில் உள்ள ஆபாச காட்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்ன சொல்கிறது? அழகான விஷயத்தை அது மிகவும் இழிவுபடுத்துகிறது. அவர்கள் எந்த பாதையில் செல்கிறார்கள், இறுதியில் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? எந்த மனுஷனும் தன்னை திருப்திப்படுத்த முடியாது. உணர்வின் தேடுதலில் அவர்கள் இருக்கிறார்கள், ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. ஏனென்றால் எந்த மனுஷனும் அதை நிறைவேற்ற முடியாது. ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஒரு நிலை, அதுவே முடிவாக இருப்பதில்லை. அதுதான் உங்களுடைய இறுதி தீர்வாக இருந்திருந்தால் அதில் உங்கள் இடம் எது, எங்கே தவிழ்கிறீர்கள், அது உங்களை எங்கு கொண்டு செல்லும்? வெறுமையாக்கும். நீங்கள் நன்றாக சொன்னீர்கள். எனக்கு பிடித்த விஷயம் என்ன? எத்தனை முறை நீங்கள் சாப்பிட்ட ஆகாரத்தை திரும்ப திரும்ப சாப்பிடுவீர்கள்? வாழ்வில் மேலான ஆனந்தம் கலந்திருக்க வேண்டும். ஜாய்ஸ், அது போதும், தனக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். சரி, நான் சொல்வது இதுதான். ஒரு காலத்தில் நீங்கள் அந்த பரிபூரணமான முடிவில்லா அழகு நிறைந்த தேவனோடு உறவுள்ளவராக இருக்கிறீர்கள். அவர் உங்களை வழிநடத்தி மற்ற உறவுகளால் நம்மளை போஷிக்கிறார். சரியா? இந்த ஆஸ்தியானது எப்படி செலவழிக்கப்படுகிறது என்பதை அறிவிக்கிறது. பாலியல் உறவு கொள்வது எப்படி சட்டத்தை மதித்து எப்படி அனுபவிக்கிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை அறிவிக்கிறது. அழகு என்பது பலகீனமானது, சீக்கிரத்தில் மறைந்துவிடும். ஆனால் அதை உருவாக்கியவர், அது வரும்போது நீங்கள் அதை எப்படி காத்துக்கொள்ளலாம் என்ற விதிமுறையை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதுதான் நாம் எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று. நீங்க சொன்னது போல பல நாட்கள் காலை நேரத்தில் என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். அதாவது, தேவனே நீர் பூரண அழகுள்ளவர். நான் அப்படி சொல்லும்போது எதை சொல்கிறேன்னு அவருக்கு தெரியும், என்னுடைய இருதயத்தில் எனக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு எப்படி வார்த்தைகளை போட்டு சொல்கிறதுன்னு புரியாது. அது எப்படின்னா, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பும் அவர் சிருஷ்டித்தவைகளின் அழகும் அவர் நல்லவராக இருக்கிறத காட்டுது. நம்முடைய வாழ்க்கையில் மிக அழகான காரியம் இதுவாகத்தான் இருக்குது. ஒருத்தரோடு ஒருத்தர் அழகான உறவை கொண்டிருக்கணும். எவ்வித கசப்புணர்வும் பகையும் மன்னியாமையும் வாக்குவாதங்களும் சண்டையும் போராட்டமும் வேண்டாம். அவர் நம்மை அன்பிற்காகவும் அழகிற்காகவும் சிருஷ்டித்திருக்கிறாருங்கிறது உங்களுடைய ஆத்மாவில் தானா தோன்றும் வரை நீங்கள் வெறுமையானவங்களாகவே இருப்பீங்க. மன்னிப்பை குறித்த உங்கள் புத்தகம், அதன் தலைப்பு அருமை. அதுதான், மன்னிப்பதின் மூலம் வாழ்வை மாற்றி அமைப்பது எப்படி. அந்த தலைப்பில் மிகப்பெரிய வல்லமை இருக்கு ஜாய்ஸ். நீங்கள் சொன்னது சரி. கசப்புணர்வு, மூர்க்கம், அசுத்தமான நிலை உள்ளவராக இருந்தாலும் அது நம்மை அரித்துவிடும். நான் சமீபத்தில் ஒரு கூட்ட மக்கள் மத்தியில் கூறினேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனித உரிமைகள் குறித்து உலகத்தில் பலவாறு பேசப்படுவதை கேட்டிருக்கிறோம். மனிதனாய் இருப்பதன் உரிமையை குறித்து அவர்கள் பேசுவதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழலை பற்றி அவர்கள் பேச கேட்டிருக்கிறோம். அதை நாம் பராமரிக்க வேண்டிய அவசியம். அதோடு பலமுறை அவர்கள் நமக்குள் இருக்கும் சூழலை பேசுகிறார்கள். நமக்கு போகும் காரியங்கள் அது அசுத்தமாக இருந்தால் வெளியேற்றப்படுவது நிச்சயம். அசுத்தமானவைகளாகவே இருக்கும் என்று கூறினேன். நீங்கள் சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது, இந்த பணியில் நான் சுமார் 40 ஆண்டுகளாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து இதில் முற்றிலும் துவக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தேவனே என்னுடைய உள்ளத்தில் கசப்புணர்வை ஏற்படுத்தும் காரியங்களை எடுத்து போகும். என் உள்ளத்தில் கவனத்தை சிறகடிக்கும் காரியங்களை நீக்கிவிடும். ஆத்மாவை திருடிடும் எதிராளி என்னோடு போராடி ஜெயிக்க விடாதீரும். இது மிகவும் அருமையானது என்பேன். இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறேன். அதாவது, இதுதான் மெய்யான சத்தியம். நம்முடைய நிஜ வாழ்க்கை, நம்முடையது உண்மையான வாழ்க்கை, வெளியில காணப்படுற வாழ்க்கை. நமக்கு யாரை தெரியும்? நமது சொத்து, நம்ம செய்யறது, நம்ம உடுத்துறது, மற்றவங்க பார்வையில நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய மெய்யான வாழ்வு நமக்குள்ளதான் இருக்கு. அதைத்தான் மக்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. தேவன் இருதயங்களை பார்க்கிற தேவன். நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது புதிய இருதயத்தை பெறுறோம். அவருடைய ஆவியை பெற்றவர்களாய் புதிய மனப்பான்மையையும் புதிய ஆரம்பத்தையும் நாம பெற்றுக்கொள்றோம். நான் அதாவது எந்த நாத்திகர்களாவது சந்தோஷமா இருப்பாங்களான்னு யோசிக்கிறேன். அதாவது, போராளியாய் இருப்பவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயம் சந்தோஷப்படுகிறோம்.
அவங்க அப்படி இருந்தா நிச்சயம் போராளிகளா இருக்கிறது இல்ல. நிச்சயமா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதாவது ஒரு நபர் ஒரு காரியத்தில் முழுமையாக ஈடுபட மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக எண்ணுகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து புறப்படும் போது உண்மையான நிலையை காண்கிறார்கள். ஒருவேளை ஒரு நாத்திகர் இவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், நான் நிச்சயம் சொல்வேன், வாழ்க்கையில் நீண்ட பிரயாணம் தலைக்கும் இருதயத்துக்கும் இடையிலானதுதான். தலையின் சிந்தனையில் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் எல்லாம் அறிவினால் ஈர்க்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டதாக நினைத்தால் உங்களுடைய வாழ்வின் முக்கிய நோக்கத்தை இழந்து விடுவீர்கள். வாழ்க்கை தலைக்கும் இருதயத்துக்கும் இடையில் இணைக்கப்பட வேண்டும். நான் அதை பார்க்கையில், நான் கடந்த ஆண்டில் தாத்தாவாக தேர்ச்சியடைய அந்த சிறுபிள்ளையின் கண்களை நான் பார்க்கும் பொழுது எனக்கு நினைவிருக்கிறது, நான் மருத்துவமனைக்குள் நடந்து போய் என்னுடைய என் மகள் தனது கையில் குழந்தையை வைத்திருக்கிறாள். அவனை தழுவிக்கொண்டிருக்கிறாள். அதாவது அவன் 5 பவுன் எடையுடன் இருக்கிறான். அந்த சிறு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அவள் ஆனந்தத்தில் இருக்கிறாள். சில நிமிடங்கள் கழித்து நர்ஸ் வந்து அங்கே உட்கார்கிறார். நானும் இருந்தேன். என் மனைவியும் என்னுடன் இருந்தால், என் மகளும் அவருடைய கணவரும் இருந்தார். என் மகளின் கையில் அந்த குழந்தை இருந்தது. அந்த நர்ஸ் கூறினார், உங்களுக்கு சில காரியங்களை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அடுத்த 24 மணி நேரம் உங்க மகனின் கையில் இருக்கும் பிரேஸ்லெட்டில் அபாய ஒலி எழுப்பினால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். என் மகள் இப்போதுதான் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால், அதற்குள் இப்படி ஒரு விஷயத்தை கூறியதும் அவள் முகம் அப்படியே வாடி போனது. இதுதான் உலக நடப்பாக உள்ளது. எப்படிப்பட்ட உலகை விரும்புகிறோம்? வெறுப்பு நிறைந்த உலகை கேட்கிறோமா? சட்ட மீறல்களா அல்லது அன்பு நிறைந்த நம்மை தேவன் அவருடைய மகிமையில் பிள்ளைகளாக அழைத்து நம்மை அவரிடம் இழுத்து செல்வதை விரும்புகிறோமா? எனவே அறிவாற்றலால் ஈர்க்கப்பட்ட நபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்று இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அறிவாற்றலால் நீங்கள் தேவனை விட்டு விலகி போகிறீர்களா? அவருக்கு இருதயம் இன்னும் அர்ப்பணிக்கப்படாமல் இருந்திருந்தால் இதை கவனமாக சிந்திக்க வலியுறுத்துகிறேன். நீங்கள் ஒரு காலத்தில் இயேசுவுக்கு இருதயத்தை கொடுக்கும் போது இவை ஆணையிடப்பட்டது. ஆனால் வாழ்வின் சமநிலை காக்கப்பட்டு வாழ்வின் கடுமையான நிலைகளில் சமநிலை உண்டானது. நிச்சயமா. அதாவது நான் இதையும் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய கருத்தையும் சொல்ல நினைக்கிறேன். எனக்கு தெரியல எத்தனை பேர் இன்னைக்கு அவிசுவாசிகளாக இருக்காங்களோ, அவங்க தேவனை இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் தேவனை பின்பற்ற அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க தேர்ந்தெடுப்பு எதுவானாலும் சரி, அவங்க விரும்புகிற விதமாக வாழ்க்கையை வாழ அதில் தேவனை கட்டுப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. அவங்களில் எத்தனை பேர் திடீர்னு தேவனை விசுவாசிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆமாம். சரி, அந்த கேள்வியை திரும்ப பார்க்கலாம். மக்கள் இப்படி சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? தேவனை நான் விசுவாசிக்க விரும்பவில்லை, அல்லது எல்லாவற்றுக்கும் தேவனை பார்க்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாவத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் பாவம் மரணத்தை உண்டாக்கும், நீதி ஜீவனை கொடுக்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. வருத்தமான விஷயம், ஆனால் உண்மை. கணக்கொப்புவிக்க வேண்டிய நேரம் வருது. அதாவது விலகி ஓடுறதுக்கு எந்த வழியும் இல்லை. எப்படி ஒருத்தர் என்னை மீறி எந்த தெய்வமும் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா உண்மையிலேயே இந்த காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்குமே. கிரகங்கள், நட்சத்திரங்கள், பூமியின் சுழற்சி, புதிதாக பிறக்கிற குழந்தை, எல்லாம் இதெல்லாம் தானாக நடக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அதுதான் உண்மை. நீங்க சொன்னது போல எவ்வளவு பின்னாடி போனாலும் பரவாயில்ல, நாம துவங்கின ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பமாயிடும். இது அப்பட்டமா தெரியுது. தேவன் இருக்காருங்கிறது உண்மைதான். நாம் அதை நம்ப வேண்டியது மிகவும் அவசியமாகும். அதாவது நான் வாரத்தின் 5 நாட்கள் இந்த நிகழ்ச்சியில் வருகிறேன். பல சமயங்களில் வார இறுதிகளில் வருவது இல்லை. மேலும் இதுவரை டாக்டர் சகரியாஸ் போன்ற விருந்தினர் வந்ததில்லை. ஆனால் நாங்கள் அவரை வரும்படி கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் இருளில் சிக்கியிருக்கும் மக்களுக்காக நான் பெரிதும் பரிதபிக்கிறேன். அவர்கள் அவநம்பிக்கையில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இன்றைக்கு தேவனுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் மக்களோடு இணைந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அழைத்திடுங்கள். பரலோக பிதாவே, ஜாய்ஸோடு இருந்த இந்த மேலான தரிசனம் பல தாக்கத்தை ஏற்படுத்த இங்கிருந்து கடந்து போகிற இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனினும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை நீர் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை மருத்துவமனை அறையில் இருக்கலாம், அவருடைய வீட்டில் அமர்ந்திருக்கலாம். வாழ்க்கையோடு போராடுகிறவர்கள் அவர்கள் மாத்திரம் தனித்து ஒரு அறையில் இருக்கலாம். அவர்கள் யார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள். உமக்கு மறவாயில்லை தகப்பனே. நீர் அங்கு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இருதயத்தை தொடும், அவருடைய மனசாட்சியை தொட்டருளும். உம்மை நோக்கி அவர்கள் கதறட்டும். உம்முடைய ஈவனாகிய உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்று அவர்களுக்கான இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் மாத்திரம் அருளக்கூடிய மீட்பையும் மதிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த உலகில் வாழ்வதற்காக அப்பாற்பட்ட நிலையை அடைய நீர் உம்முடைய குமாரனை
மரணத்தில் இருந்து உயிர்ப்பித்த எங்களுக்கு அருளிய நித்திய ஜீவனின் நம்பிக்கையை பெற்று அதையே ஒவ்வொரு நாளின் அவருடைய அனுபவமாக இருக்கட்டும். தேவனே வாழ்வை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமென், ஆமென். மறுபடியும் தயவு செய்து நீங்கள் தேவனில்லாத வாழ்க்கை வாழ ஒரு நாளும் முயற்சிக்காதீர்கள். அவர் அழகான தேவன், அருமையான தேவன். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விலையேறப்பெற்ற ஈவு அவர். இப்போதே அவரை ஏற்றுக்கொள்ள முன்வாருங்கள். ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானவர்கள். உங்களை பாராட்டுகிறோம். உலகளாவிய இந்த ஊழியத்தை சாத்தியமாக்குறதுக்கு நண்பர்கள் மற்றும் பங்காளர்களுக்கு நன்றி. ஒருங்கிணைந்து நாம் பசித்தோருக்கு உணவளிக்கிறோம், தங்களுக்கு நற்செய்தியும் அறிவிக்கிறோம். தயவு கூர்ந்து இன்று எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது joysmayer.org சந்தியுங்கள். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்வதற்கு, ஆதாரங்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்வதற்கு, ஜாய்ஸின் கூட்ட அட்டவணையை தெரிந்து கொள்வதற்கு, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வது நிமித்தம் எங்களுடன் பங்காளர்களாக இணைவதற்கு